இது 125 ஆம்பியர் எம்சிசிபி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 டெர்மினல் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபேஸ் வித் நியூட்ரல். அலங்கி சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அலங்கியில் வந்து 4 mm. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்சிசிபி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். மொத்தம் வந்து இதில் வந்து மொத்தம் 6 சர்க்யூட்டு. இந்த 6 சர்க்யூட்டு வந்து இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து 6 சர்க்யூட் இருக்குது. 6 சர்க்யூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6 சர்க்யூட்டுக்கு எம்சிசிபி இன்ஸ்டால் பண்ணுறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து டெரஸில் வந்து ஒரு பவர் சாக்கெட்டு, அதாவது அதை வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் 230 வோல்ட்டு பவர் சாக்கெட்டு கொண்டு கொடுக்க போகிறோம் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட்டில். இதில் வந்து 32 ஆம்ஸ் இருக்குது, 16 ஆம்ஸ் இருக்குது. 32 ஆம்ஸ்னால் வந்து அதில் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் வந்து பெருசாக இருக்கும், அதை விட கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கும் 16 ஆம்ஸு. எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் எல்லாமே வந்து லெக்ராண்டு. இந்த கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 38 mm, 38 mm, அது 70 ஸ்கொயர் mm. ஆல்ரெடி நம்ம கிளாண்ட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம பிரேக்கரில் வந்து டெர்மினேஷன் பண்ணணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாண்ட் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டை பாருங்கள், 12 DBW07. இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 38 mm. டபுள் கம்ப்ரஷன் கிளாண்டு. இதுக்கப்புறம் பேஸ் பிளேட்டை கழட்டிருக்கோம். 38 mm கோல் சக்கட்டை வச்சு நம்ம வந்து கோல் ஹட் பண்ணி கேபிளை வந்து கிளாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெர்மினேஷன் பண்ணணும். கேபிள் ரூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து டெரஸில் இருந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து நான் சைட்லேயே நான் பின் பண்ணுறேன். இதில் வந்து டெரஸில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தான் வந்து எலக்ட்ரிக்கல் எம்இ பேனல் இருக்குது. அந்த எம்இ பேனல் கியூபிக்கலில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து லேட்டராக நம்ம வந்து அந்த அதனுடைய டெர்மினேஷன் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டெரஸில் வந்து இந்த பேனல் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது 125 ஆம்பியர் எம்சிசிபி வித் சர்க்யூட்.